வெல்கம் டு ஸ்வேதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சண்டே ஸ்பெஷல் சூப்பரான ஒரு நெத்திலி கருவாடு ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 100 நெத்திலி கருவாடுங்க வாங்கிட்டு வந்து அதை சூப்பராக கழுவணுங்க. நல்லா கழுவணும், மண் இருக்கும், நல்லா கழுவணும். அதுக்கு தான் நம்ம தண்ணி வந்துட்டு சுட தண்ணியில் ரொம்ப கொதிக்கக்கூடாது. சுட தண்ணி ஒரு கொதி வந்தால் போதும். அதில் போட்டு மஞ்சள்தூள் போட்டு கருவாடை போட்டு ஒரு கொதி வரட்டுன்னு சொல்லிட்டு எடுத்து நல்லா கழுவிடணுங்க, அலசிடணுங்க. நல்லா தண்ணியில் 4-5 முறைக்கு மேலே நான் தண்ணி நல்லா அலசி எடுக்கணுங்க. அதிலே வச்சு தண்ணி இருத்துட்டு எடுக்கக்கூடாது. எடுத்து அடுத்த பாத்திரத்தில் போட்டு மறுபடியும் ஊற்றிட்டு மறுபடியும் தண்ணி பிடிச்சி அப்படி தான் அலசணும். அப்போ தான் அந்த மண்ணெல்லாம் போகுங்க. போயிட்டு சூப்பராக அலசி எடுத்து வச்சுட்டேன். பூண்டு 10 பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேங்க. வாங்க நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு ஜீரகம் போட்டு நம்ம கருவேப்பிலை போட்டு பூண்டு பல் நசுக்கி வச்சுருக்கீங்களா, அதை எண்ணெயிலே போட்டு வதக்கணும். நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க கருவாடை அதோட சேர்த்துக்கணுங்க. சேர்த்து ஒரு பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம நெத்திலி கருவாடு ஃப்ரை பண்ணலாம், நெத்திலி கருவாடு தொக்கு செய்யலாம். கருவாடு போட்டு கத்திரிக்காய், மாங்காய், பலாக்கொட்டைலாம் போட்டு குழம்பு வைக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. ஆனால் இது குழந்தைங்களாம் வந்துட்டு சாப்பிட முடியாது. கருவாடு போட்டு ஒரு பெரட்டிட்டு 1 ஸ்பூன் நம்ம வீட்டு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூளுங்க போட்டு அதுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு. ஏற்கனவே வந்து நெத்திலி கருவாடில் உப்பு இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சமாக தான் போடணும். உப்பு அதிகமாக போட்டுனா ரொம்ப உப்பு கச்சிரும். கொஞ்சமாக போட்டுக்கலாம், சரிங்களா? கொஞ்சமாக உப்பு போட்டு அப்படியே நான் வந்து கேமராவை ஆஃப் பண்ணாமலே அப்படியே உப்பு எடுக்க போனோம் பாருங்கள். அப்படியே ஹோம் டூர் மாதிரி ஆகி போச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு திட்டமாக போட்டு அந்த மசாலாலாம் வேகணும்ல, அதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே சிம்மில் வச்சு அப்படியே வேக வைக்கணுங்க. இது என்ன தெரியுங்களா, சதப்பத்தாக இருக்காது, குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கஷ்டம் முடியாது. நாம் பெரியவங்கன்னாக்கா அப்படியே மென்று சாப்பிட்டுடலாம், சரிங்களா? அவ்வளோதான். முள் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஆனால் கருவாடு பார்க்கறதுக்கு குட்டி குட்டியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. வாங்கி சாப்பிட்லாம். லாஸ்ட்டாக பெப்பர் தூள் போட்டு நாம் இறக்கிட வேண்டியது தான். ட்ரை ஆனவுடனே அப்படியே இறக்கிட வேண்டியது தாங்க. தண்ணியெல்லாம் சுண்டிச்சிங்களா, இப்போ இறக்கி வச்சிட வேண்டியது தான். நான் இன்றைக்கி கிள்ளிப்பட்ட சாம்பார் வச்சுருக்கேன், அதை தொட்டுக்கிறதுக்கு தாங்க. ரசத்துக்கு தொட்டினாலும் சூப்பராக இருக்குங்க அந்த கருவாடு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்வேதா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு என்னோடய வீடியோ பார்த்துட்டு பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடனே நீங்கள் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.